ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான காமெடி சீன் பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட பர்ஸ் வந்து அடிச்சிருவாங்க, யாரோ எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அவங்க கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கண்டக்டர் வந்துட்டு அப்படி இப்படி அங்கலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ நின்னு கேட்டுவாரு, என்ன பிரச்சனை சொல்லும்போது ஹீரோயின் சொல்லும்போது என் பர்ஸ் வந்து எடுத்துட்டு அப்படின்னா பர்ஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்லும்போது புது பர்ஸ் வாங்கிக்க எனக்கு தெரியாம இல்லை, எனக்கு அந்த பர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே அப்படின்னு கேட்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வல்க டைம் ஹீரோ கூப்பிடுவோம். அவங்களும் ஏறி போவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து சில மக்களை பார்க்கறதுக்காக விவேக் வந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் அரசியலையும் வர போறாரு, அதனால வந்து நல்லா செய்யறேன்னு சொல்லிட்டு வந்துருப்பாரு. அப்ப என் தந்தை அவரோட அப்பா வந்து அரசியல் தான் இருப்பாரு, அவரே வராத ஏரியாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன் அப்படி எதனால அப்படின்ற காரணத்தை வந்து உள்ள சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் அவர் இன்ட்ரோ கொடுப்பாரு. நான் வந்து அதிகமாக பேச விருப்பப்படல. ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நெஞ்சில வந்து பொண்ணு இல்லை, எனக்கு பின்னால அப்படி பொண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து ஏராளமா பேசுறாங்க. என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காருலா புறநூறு படிக்காத புண்ணாக்கா பயந்து வரதுக்கு நான் என்ன முக்கியமான அந்த மாதிரி சொல்லி கேட்டுட்டு நான் எனக்கு அடிப்பட்டதுக்கு பின்னாடி தான். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க விருப்பப்படுறேன். எனக்கு முன்னாடி இருக்க தொண்டர்கள் எல்லாமே எனக்காக இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே எனக்கு முன்னாள் மூணு தடவை சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி கடை வச்சிருக்க லேடி வந்துட்டு சோற கொடுத்துட்டு பின்னாடி கிடைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போவாங்க. இவர் அவங்களை பார்த்தோம் கொஞ்சம் தடுத்து திரும்ப பேச ஆரம்பிப்பாரு. ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை, இது அனைத்தும் எதிர்க்கட்சிகள். எனது புகழும் எனது தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கு என்று கூறினால் அது மிகையாகாது. நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த கிருக்கன் தடுமாறி உலர்கிறான் என்று எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்யக்கூடும். தான் என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி கூறுவார். எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் பேச சொல்வார். அவர் ஒண்ணே ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா அனைவரும் கர்கோஷம் எழுப்புங்கள் அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு என்னப்பா இவர் பேசுறாரு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்களா எதுக்கு எந்திரிக்கிறான்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவர் தான் கடல் வாத்து பண்ண சொன்னாரு சொல்லலாம். எதுவுமே புரியலப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கதைக்கிறார்கள் அவர் ஒன்று சொன்னா பாத்தீங்கன்னா யாரை பத்தி கலாய்க்கிறாங்க அப்படின்ற இன்னொருத்தெல்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாரு. மயில்சாமி என்ன சொல்வாருன்னா, சார் நீ என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியல சார், நீ வேணா பேசு சார், நான் வேணா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு. சென்னை வாழ் மக்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள், சென்னை வாழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். உங்களை மீட் பண்ணதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை மீட் பண்ணதில் குஜாலா இருக்குன்னு சொல்றாரு. உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சந்திப்பதில் குஜாலா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க பலமுறை வந்திருக்கிறேன், மனதுக்கு இதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா சென்னைக்கு தபா தபா வந்திருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் நான் எதுக்காக மெட்ராஸ் வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறது காரணம் கந்தசாமிக்காக, கந்தசாமி கோசரம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம கந்தசாமி ஒரு நல்ல மனிதர், சாமி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கந்தசாமி ஒரு நல்ல மனிதர், அவர் வந்துட்டு சீக்காளி இல்ல அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வலிமையானவர், அவர் சீக்காளி இல்ல இதுக்காக வந்திருக்கேன். அவர் வந்து 24 அவர் வந்து சுத்தமான தங்கம்னு சொல்லுவோம், அவர் 24 கேரட் கோல்டு இல்ல அப்படின்னு அதுக்காக மட்டும் கிடையாது, உன்னாண்டையும் உனக்காகவும் எனக்காகவும் என்னாண்டையும் நல்ல ஒரு உறவு வேண்டும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அமைதியாக இருங்கள், அதாவது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் கம்முன்னு இருங்க, மீதும் கோபம் கொள்ள வேண்டாம், யார் மீதும் காட்டம் ஆக வேண்டாம். யார் என்ன சொன்னார், என்ன சார் சொன்னார் இவர் கேட்பாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பதில்லையே அப்படின்னு மெர்சல் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. திரும்ப வந்து உச்சி மீது வானது வெளிக்கிட்டு போதிடும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லு சார் அப்படின்னு சொல்லும்போது தமிழே அறியாத நீ எல்லாம் தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன பார்த்து தமிழனான்னு கேட்க பேசாம உட்கார்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுவாரு. உடனே எல்லாரும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். உடனே விவேக் இருக்காரு, அவர் எல்லாரையும் சமாதானப்படுத்தி இருப்பாரு. திரும்ப வந்து ரெடி வந்துட்டு கடப்பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவருக்கு கவனம் அங்கேயே போயிட்டு இருக்கும். அன்புடையீர் கூட்டு குடும்பத்துக்குள் குழப்பம் வரலாமா, கரிசல் காட்டு பூமியில விரிசல் வரலாமா, வீக்கட்டும் கூண்டுக்குள்ள குண்டு வைக்கலாமா, எல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா, இப்படி சண்டையிட்டீங்கன்னா எறும்பு தான் தேல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போய் கிளாப்லாம் பண்ணி ரொம்ப உற்சாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னே இந்த கூட்டம் இத்தருணத்தில் முடிவடைகிறது. எனக்கு உங்களோட கவலை தோய்ந்த முகங்கள் வந்து என்னுடைய முன்னாடி இருந்தாலும் கட்சி அலுவலக வேலையா பின்னாடி இருக்கிறதுனால இப்போது நான் செல் போறேன் அப்படின்ற மாதிரி விடை பெறுவாரு. பாத்தீங்கன்னா நம்ம தோழர் வந்து இன்னைக்கே வந்துட்டு அவர் ஊருக்கு போறாரு. உங்களோட குறைகளை வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரௌட கிளியர் பண்றா அப்படின்னு சொல்லி நேரா அந்த லேடி கூப்பிட்டாங்க. அங்க ஒரு அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு தோசை சுட்டு கல்ல சூடா வச்சிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க வந்துட்டு அவங்க கூட வேலை பார்த்துட்டு ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு இவர் பேசிட்டு வர அப்புறம் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டே வருவாரு. பாத்தீங்கன்னா தோசை சுடுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கல்ல எடுத்து வச்சுட்டு உள்ள போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. தண்ணி தந்து தாகம் தண்ணி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க பாத்தீங்கன்னா முனியம்மா அப்படின்னு ஆஹா முனியம்மா நீ எந்த கனியம்மா நீ கை கொடியம்மா மனதிற்குள் மலையம்மா களி பனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும். உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் உட்காரு. கரெக்டா உட்கார இடம் பாத்தீங்கன்னா அந்த தோசைகள் வச்சு சுட சுட வச்சு தோசைகள் இருக்கும். அப்பமா வச்சுட்டோம் அப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திக்கிட்டு எரியுதா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. மயில்சாமி அவர் கூட்டு போய் அவர் இருக்கிற வீட்டெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ நீங்க தான் வந்திருப்பாங்க பர்ஸ் தேடி கொடுன்னு சொல்லி பாருங்க. அதனால இப்ப பார்த்தோன்னே என்ன சுவில கண்டுக்கவே மாட்டேப்பா, நீங்க அடிக்கடி வராட்டி கூட உங்க அண்ணன் வந்துட்டு போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. பார்த்தோன்னே ஹீரோ பர்ஸ் யார் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க வரும். அந்த ஏரியாக்கு யார் யார் போவாங்களோ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி பர்ஸை வாங்கி ஹீரோ கொடுத்துருவாரு. இப்போ அடுத்ததா ஹீரோ அண்ணன் இருக்கல, அதாவது சரக்குமார் அவர் தான் காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு போலீஸ் போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்கு போட்டு அடிக்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அந்த மாதிரி பண்ணி இப்படி என்ன காப்பாத்து கேஸ் ஆயிடுச்சு, என்ன காப்பாத்து சொல்லி என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுக்காக நீ வந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் அவர் கேட்கும். பாத்தீங்கன்னா நான் ரவுடி தான், எல்லாமே நான் விடணும்னு நினைச்சா விட முடியல, சுத்தி சுத்தி எனக்குள்ள பிரச்சனை வந்துட்டே தான் இருக்காங்க, இவர மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டு இருப்பாரு. கேட்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கல, அவர் என்ன சொல்வாருன்னா, நீ சொல்றதெல்லாம் நீ செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு குடிகார நல்லா குடிச்சிட்டு இன்னொரு தடவை குடிக்காத அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, நீ ஏன் நீ போய் இன்னொரு அட்வைஸ் பண்ணாதெல்லாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து இதெல்லாம் வேணும்னு செய்யறேன், நான் திருந்த நினைச்சாலும் இவங்க யாருமே என்ன திருந்த விட மாட்டாங்க, நான் துப்பாக்கி அதனால கீழே போட்டு அப்படினா அவங்க என்ன சுட்டுவாங்க, நான் வந்து நிம்மதியான வாழ்க்கைன்றது எனக்கு கிடையாது, என் தம்பிக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கணும், அதனால தான் ஊருக்கு அனுப்பி வைக்கணும் நான் சொல்றேன், இப்படி அவன் ஊருக்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்லிட்டு சொல்வாரு. பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப தம்பி படிச்சிட்டு இருப்பாரு, அந்த காலேஜ் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து சொல்வாரு. அதனால தம்பி வந்து காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்க. இவருக்கு சமக்கம் ஒரு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவர் சமாதானம் பண்ணி உட்கார ஏதாவது பேசி தீர்க்கலாம் சொல்லி உட்கார வச்சிருப்பாரு. அப்ப தம்பி வரும்போது காலேஜ்ல பிரச்சனை பண்ணி கேட்பாரு. ஆமான்னு சொல்வாரு. உடனே படப்பட அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதோட வந்துட்டு எதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணி கேட்கும்போது அண்ணன் அப்படியே நான் கேட்டேன், அப்புறம் அடிக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அவரால் எதுவும் சொல்ல தெரியாது. இப்ப காலேஜ் போயிட்டு என்ன பண்ணிக்கும்போது ஒண்ணுதான் காலேஜா ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ கூட்டிட்டு வர காலேஜ் வருவார். வந்து என்ன சொல்வாருன்னா வந்து நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம அவனோட பிரச்சனை இந்த காலேஜ் வந்து அவங்க அண்ணன் யாரோ தப்பா பேசிட்டாங்க, அதனால அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இது நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா அந்த ஆங்கிலே எடுத்துக்கலாம், அவங்க அண்ணன் மேல உள்ள பிரியத்தை எப்படி பண்ணாலும் எடுத்துக்கலாம், நீ எப்படி எடுத்துக்கிறது தெரியலன்ற மாதிரி சொல்லுவோம். வந்து நான் இதுக்காக இவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றேன் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் கேட்பாரு. நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிரின்சிபல் பேசி நீ எப்படி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், அதே மாதிரி இவரோட அண்ணன் வந்து எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட், அவருக்காக நீ வந்து இந்த காலேஜ்ல சேர்த்துன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, நல்ல படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறவங்க டாக்டர் ஆகிறதுல பெருமை கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் டாக்டர் ஆகிறதுல தான் பெருமை இருக்கு, நான் அட்மிஷன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இவன் அட்மிஷனுக்காக நிறைய அலையணும்னு நினைச்ச நல்ல வேலை நீ ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிளம்பும்போது பாத்தீங்கன்னா இங்க தாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வருவாங்க, சில பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நீ இதெல்லாம் பத்தியா அப்படின்னு சொல்லி பொருள் கிண்டல் பண்ணுவோம். அவங்க எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த இடம் ஃப்ரீ ஆனவங்க எல்லாம் போய் உட்கார்ந்துப்பாங்க. பேசிட்டு உட்கார்ந்திருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு சுகமா இருக்காரு, அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். ராம்ஜி கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த சுனிதா இருக்கல அவள்கிட்ட போய் சும்மா போல உடனே கண்டுபிடி அசிங்கப்படுத்தணும், அவளா சாதாரண விஷயம் அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கேம்பஸ்குள்ள ஒரு லாரி மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நம்ம கேம்பஸ்குள்ள இது யாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விவேக்கும் அவரோட ஒரு அசிஸ்டன்ட் உள்ள இருந்து இறங்கி வருவாங்க. லாரி கூட சொல்ல முடியாது, குப்பை வண்டி தான் சொல்லணும், குப்பை வண்டியில இவர் இறங்க
பார்த்தோன்னே என்னடா இது புகை நிறைய வருது வழக்கத்தோட கம்மியாக தான் இருக்கு தனியாக வாங்கி ஊற்று நம்ம வண்டி யாருக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு ஐடியா கொடுத்துட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இவர் பண்றதெல்லாம் எங்க டிரைவர் வேகமாக வருவாரு சின்ன வந்து காலேஜில் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போய் சொல்லிடுறேன்னு சொல்லும்போது சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிட்டு இருப்பாரு உடனே குழுக்கு இருமிட்டே இருப்பாரு ஏன்டா இரும்பு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு என்ன சொல்வாருன்னா சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சும்மா தான் இரும்பியா போய் சொல்லாத உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இரும்புன்னு சொல்லணும் ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை இரும்புன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாரு பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு நோட் பேட் எடுத்து எனக்கு கிரிக்கி அவர்கிட்ட கொடுப்பாரு வெக்கமா இல்லை உனக்கு நான் ஒரு டாக்டர் இருக்கேன் என் முன்னாடி நீ வந்து இருமினா அது எனக்கு அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இவர் பண்றதெல்லாம் இவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க சீட்ல கிரிக்கி கொடுத்துருவாரு அவரே வாங்கி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எந்த டாக்டர் எழுதுறதா யாருக்கும் புரிஞ்சிருக்கு விக்ஸன் இந்த விக்ஸ் அப்படிங்கிறத எழுதிருக்கேன் அதை சாப்பிட சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாரு அந்த பேப்பர் கசக்கி அந்த டிரைவர் வந்து அப்படியே வாயில போட்டு போவாரு அதை பார்த்து இவரே பயந்துருவாரு கூட்டத்தை சேர்ந்தவனா போல தெரியுது மருந்து சாப்பிடறான் மருந்து எழுதி கொடுத்து சீட்டை சாப்பிடறான் இவங்க எப்படி நான் வைத்தியம் பார்க்கறது எப்படி டாக்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா யாரா இவன் பைத்தியக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க அவர் ஸ்டாப் பண்ணும்போது காலால நிப்பாட்டுவாங்க மூட்டு வலி அவன் அப்புறம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிப்பாரு இவங்க என்ன கேட்பாங்க நீ யாரு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மை நேம் இஸ் கந்தசாமி மெடிக்கல் சீட்டை நான் வாங்கிட்டேன் அதனால இப்ப நான் உள்ள போயிட்டு இருக்கேன் இவங்க என்ன கேட்பாங்க டே ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துட்டு அதுக்குள்ள மாத்திரை எழுதி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது அது நம்ம மிஸ்டேக் கிடையாது நம்ம முன்னோர்களோட மிஸ்டேக் 1000 பேர் வந்து 60 ஆக முடியும்னு சொல்லிருக்காங்க இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சாதான் கோர்ஸ் முடியறதுக்குள்ள ஒரு அளவுக்கு வர முடியும் என்ன வேணா இருந்துட்டு போ நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ரேங்க் பண்ண சொல்லி ரேங்க் பண்ணுங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு நீ எனக்கு என்ன எங்க அப்பா பிரச்சனை எல்லாம் நடுவீங்க உங்க அப்பா வந்து அவரே ரேங்கிங் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க பக்கத்துல ஒரு ஆள் அந்த ஆள் போய் எல்லாரும் மிரட்டுவார் யார் அவன் கேட்கும்போது ஜுராசிக் பார்க்லாம் கிடையாது இந்த குப்பத்தில் எடுத்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவனோட அசிஸ்டன்டா வேலைக்கு சேர்ந்திருக்கான் இப்போ எங்க அப்பா பேர் மட்டும் ஏதாவது சொன்னீங்கன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நிறைய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி சரி விட்டு டென்ஷன் ஆகாது அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க உங்க அப்பா சொல்லி கேட்கும் ஒருத்தர் நடந்து போயிருக்கும் அவரோட கையில பிடிச்சி உருவி விட்டுருவாரு என்ன அப்படி பண்றீங்க அதான் எங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி நம்மள ஃப்ரெண்ட்ஸ் உட்கார சொல்லும்போது எங்க சரி அப்படின்னு எம்எல்ஏ பையன்றதை கன்ஃபார்ம் பண்றா பத்தியா கிண்டல் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிருக்க ஏதாவது ட்ரீட் ஏதாவது கூட அப்படின்னு சொல்லும்போது வாங்கல எல்லாரும் போய் ஒரு ஆசிட் சாப்பிடணும் எல்லாரும் பயந்துருவாங்க இப்போ மைல் சமயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நின்று எங்க பையன் வரப்போறான் அவன் நல்லா படிப்பான் அவன் ஏதாவது பண்ணீங்க அவங்க அவ்வளவுதான் சொல்லி மிரட்டி இருப்பாரு அப்புறம் வந்து சுனில் ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா சுனிலோட வண்டி வந்துச்சுன்னு சொல்லுவோம் வேகமா இறங்குவாரு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோம் எல்லாரும் பண்றது ராகி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கேயாவது படிக்க விடுங்க கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா எல்லாரும் அனுப்பி விட்டுருவாரு ஹீரோ உள்ள வரது இவங்க பாத்தோம் ராம்ஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்தோம் பார்த்தோம் யாரும் கேட்கும்போது இவங்க முன்னாடி ஒரு காலேஜ் படிச்சாங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க சீட்டு கழிச்சிட்டாங்க அதனால இங்க வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பனா இவன் முன்னாடி நம்ம தட்டி வைக்கணும் அப்பதான் நம்ம பிரச்சனைக்கு வர மாட்டான்னு சொல்லுவோம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோ போய் பாரு சொல்லுவாங்க என்ன பெரிய ரவுடியா அங்க அப்படி பண்ண இங்க அப்படி நினைக்கிறியா இந்த மாதிரி வச்சுக்கிட்டா உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நின்னுட்டே இருப்பாரு இப்போ நீ வந்து ஸ்விமிங் பண்ற தண்ணியில இல்ல தரையில சொல்ல மாட்டேன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ ஒரு சின்ன வேலை தான் பண்ற அதாவது என்னன்னா இங்க வந்து நாங்களா சேர்ந்திருக்கோம் இங்க வந்து ரோஸ் அவர் கொடுப்பாங்க இந்த ரோஸை கொண்டு போயிட்டு கேண்டீன்ல வந்து எல்லா பொண்ணுங்களும் உட்கார்ந்திருப்பாங்க அங்க வந்து சொல்லிட்டான ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கும் அந்த பொண்ணு தலையில இந்த ரோஸ் வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு வர அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீ கிளாஸ்ல போக முடியும் இல்லாட்டி போக முடியாது இது மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கே உன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியாது டக்குனு அந்த ரோஸை வாங்கிட்டு அவர் போகும்போது பாத்தீங்கன்னா கேண்டீன் நிறைய லேடிஸ் உட்கார்ந்திருப்பாங்க அங்க வந்து யாரு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஹீரோனை கை காட்டும் ஹீரோனை பார்த்தோன்னே அழகா இருப்பாங்க ஹீரோ நினைச்சுப்பாரு அது அவங்க கிட்ட போயிட்டு என்ன பேசுவாருன்னா அவர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி கூப்பிட்டு என்ன கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு காலேஜ்ல படிச்சாங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சீட்டு கிழிச்சு அனுப்பி விட்டாங்க எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு இந்த காலேஜ்ல சேர்த்திருக்காங்க நான் படிக்கணும் தான் வந்திருக்கேன் ஆனா வந்து ரேக் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ரேக் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து அவங்க தலையில வச்சுட்டு நான் லவ் யூ சொல்லிட்டு போனதா கிளாஸ்க்குள்ள போகணும்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் ஹீரோக்கு சிரிப்பா வரும் டக்குனு என்ன சொல்லுவாங்க சரி ஓகே நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம் ஹீரோ பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்காக போவாரு போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க உள்ள பெண்கள் ரேக் பண்றவங்க இருப்பாங்க அவங்க அந்த கூட்டம் வர கூட்டம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போவாரு நீ என்ன பண்றேன்னு சொல்லும்போது பூ வச்சுட்டு ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு சொல்வாரு ஹீரோ நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லன்னு சொல்வாரு ஏன் லவ் பண்ணல அவளை பத்தி எவ்வளவு அழகா இருக்கா ஆனா எவ்வளவு பேர் அவளை பண்றாங்க தெரியுமா நான் யாருக்குமே இது பண்ணல உனக்கும் லவ் பண்ணணும் தோணுது இல்ல சொல்லும்போது ஹீரோ ஒரு கட்டத்துல தலையாடுவாரு அப்ப நீ என்ன பண்ற அவளை பத்தி ஒரு பாட்டு பாடு இல்ல ஒரு புது கவிதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பங்கு பண்ணிட்டு இருப்பாங்க உடனே இப்ப அந்த குரூப்ல இங்க வந்துரும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒண்ணு இல்ல தம்பி வந்துட்டு அவரை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மாத்தி மாத்தி மூட்டி விட்டுருவாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப பாட்டு சொல்லிட்டு இருக்கும் ஹீரோ வந்து ஒரு பாட்டு பாடு ரோஸ் ரோஸ் சொல்லிட்டு பாட்டு பாடி முடிச்சுவாரு அதோட இப்ப காலையில வந்துட்டு ஹீரோ வந்து அடிச்சிருப்பாருல தம்பி அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு சாரி கேட்டு இருப்பாரு நான் வந்து நல்லதுக்கு தான் சொல்றேன் எவ்வளவு பேர் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது உன்னை விட்டு எனக்கு யாரும் கிடையாது என் நம்ம அப்பா ஒருத்தன் தப்பா பேசலாம் அப்பா அவனுக்காக அதுக்காக நான் கையை வாங்க இப்போ வரைக்கும் நல்ல கையை வந்து இது பண்ண முடியல அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றது கோத்துல அடிச்சிட்டேன் மனுஷன் கேட்கும்போது நான் மறந்துட்டேன் எந்திரிச்சு வந்துச்சு சொல்லிட்டு தம்பி வந்து சமாதானப்படுத்தி இருப்பாரு வேக்கிட்டாரு அவர் வந்து காலேஜ் வந்திருப்பாரு வந்திருக்கும்போது பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாரு உங்களுக்கு ரூம் தனித்தனியா இருக்கும் அதுல போய் இருக்க முடியாது சும்மா இல்ல எப்ப பத்தல காமோட ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவருக்கு எப்ப என்னடா எப்ப பத்தல நைட் நேரத்துல மூட்டை பூச்சி மாதிரி சுத்திட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்டே இருப்பாரு ஒண்ணுலடா சும்மா தான் வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பாத்ரூம்ல வந்துட்டு எரியற மாதிரி ட்ரிங்க்ஸ் அதை நினைச்சு குடிக்க போகும்போது அது இல்லன்னு தெரிஞ்சோன்னே அதை எதுல லிட்டி அதை ஊத்தி விட்டுருவாரு அது இவர் போயிட்டு நான் லிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்லுவோம் என் பாத்ரூம் என்ன கேட்கணும் அவர் ஏதோ காரணம் சொல்லிட்டாங்க போறா அப்ப அங்க போய் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணலாம் சொல்லி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நெருப்பு அந்த பத்தின குச்சி எங்க போகுது தெரியாம கீழே போட்டுட்டு டமால்னு வெடிச்சிடும் அதோட பாத்தீங்கன்னா அவருக்கு அப்பத்துல இருந்து காயம் ஏற்பட்டதுதான் அதுக்கு மேல காயம் வந்துட்டே இருக்கும் அப்புறம் சும்மா இல்லாம திரும்பவும் கையில பிடிக்க அசிஸ்டன்ட் கார்ல அவர் கையில பிடிச்சி பேசுவாரு அதோட திரும்பவும் அவர் ரூம் பக்கமே என்னடா இப்ப பார்த்தாலும் ரூம் பக்கமா சுத்தி இருக்குன்னு கேட்கும் இல்ல நம்ம ப்ரொஃபசர் இன்னைக்கு நம்ம ரொம்ப இது பண்ணிட்டாரா ஆனாலும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் எப்பனாலும் டவுட் கேட்க சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு வரதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா பழைய சேருக்கு வந்து மூட்டை பூச்சிகள் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு வாதி ஷர்ட்ஸ் வச்சிருந்த வயது அவருக்கு தெரியாது என்ன பண்ணுவாரு நேரா வந்து சேர்ல உட்கார்ந்து உட்கார்ந்து பேச அந்த சாருக்கு வந்து கால் பண்றான்னு சொல்லுவோம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் பரவாயில்ல பண்றா அவர் தான் சொல்லிருக்காரு எவ்வளவு லேட் ஆனாலும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு பண்ணுவோம்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நம்பர் வாங்கி கால் பண்ணிடுவாங்க அவங்க வைஃப் தான் இருப்பாங்க எடுத்தோன்னே சார் இருக்காரான்னு கேட்கும்போது யார் நீங்க நம்ம ஸ்டூடெண்ட் எங்களுக்கு டவுட்னு சொன்னேன் மணி 12வது இந்த நேரத்தில் கேட்கும்போது இல்ல சார் தான் வந்து எத்தனை நேரம் கேட்க சொன்னாங்க சரி இருங்க நான் எழுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க எழுப்புவாங்க எழுப்பும்போது நான் சார் நான் வந்து ஸ்டூடெண்ட் பேசுறேன் சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு எனக்கு ஒரு சந்தேகம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுப்பா அது தெரியுது அப்புறம் அவங்க வைஃப் கூட 12 மணி ஆகுதுன்னு சொன்னாங்க அவளுக்கு என்ன தெரியும் அதான் எனக்கு தெரியும் நீ சொல்லும்போது சார் இன்னொரு பையன் கூட என்கிட்ட டவுட் கேட்கறாங்க பரவாயில்ல ஒருத்தர் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு சார் எனக்கு வந்து உடனே இந்த தாமு இருக்கா அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த பேஜ் அவர்கிட்ட இந்த பேஜ் அவர்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டு இருப்பாரு உன் டவுட் என்ன சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து சொல்லும்போது பரவாயில்ல சொல்லுப்பா ஏதாவது சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கும்போது சார் நீங்க வெறும் தாசா இல்ல நாடு நமக்கு தாசா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுவாரு அட பாவி உன் அட்டுலியத் கலவே எல்லாம் போயிட்டு சொல்லிட்டு தாமு வேற இது பண்ணிட்டு இருப்பாரு அதோட பிடிச்சி சரி இப்போ இனிமே அவர் நம்ம ரொம்ப மாட்டாரான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி எந்திரிக்கான்னு சொல்லி எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து சேர்ல அவரை ஒட்டிப்பாரு என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தா வார்னிஷ் அடிச்சு வச்சிருக்கேன் அதுலயே உட்காந்துட்டு சொல்லும்போது ஏன்டா நான் என்னடா பண்ணேன் எனக்கே திரும்ப பின்னாடி நீ சூனி வைக்கிறேன்னு சொல்லி கேட்பாரு நீ என்ன நான் பண்ணி வச்சு நீ இருக்க வந்து உட்காந்து சொல்லி சரி டென்ஷன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார முடியலையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சென்னையில் நிலையில நிற்கவும் முடியாது இப்போ என்ன பண்ணுவாங்க இவர் அசிஸ்டன்ட் இவர் பிடிச்சிருக்கு அவர் சேர் பிடிச்சிருக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அப்பா சொல்லவே முடியாது அந்த கொடூரமான நேரம் நடந்துரும் ஸோ இவருக்கு இன்னும் அதிகமாக அந்த பொண்ணு ஆயிட்டே இருக்கும் அதனால இப்போ மறுநாள் வந்து இவர் என்ன சொல்வாருன்னா நீங்க பட்ட இடத்துல பட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க அந்த இடத்த வந்துட்டு நம்ம வெளியில செஞ்சு உண்டியில போட்டு வச்சுக்கோங்க சரியா போயிடும் சொல்லும்போது கண்ணுக்கு அது மூக்குனா வந்து செஞ்சு போடலாம் இந்த இடத்த எப்படி செய்யறது அதுவும் செஞ்சுடா போடணும்னு உடனே
அசிஸ்டன்ட் வேற அந்த மாதிரி இடத்த வந்து செஞ்சாலும் அவ்வளவு பெருசா வந்து முடியல எங்க இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டுப்பாரு. நீ வேற பின்னாடி நின்னுட்டு பின்னாடி குத்தி காட்டாதன்ற அவர் சொல்லுவாரு. ரெண்டு பேருக்கு வந்துட்டு உங்களோட அந்த ஐடென்டிட்டிலாம் இருக்கும்ல, அதாவது மச்சம் இருக்கா எதுன்னு செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தாம போறப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது இருக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நெஞ்சுக்கிட்ட வந்து ஒரு சின்ன தேக்கா இருக்கு, இவ்வளவு பெரிய தேக்கா கேட்கும்போது இதுக்கே ஆச்சரியப்படல, பின்னாடி ஒருத்தர் பெரிய காயத்தோட வரான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்க தேக்கா இருக்கு என்னன்னு கேட்கும்போது அவர் உடனே வந்துட்டு கொஞ்சம் தனியா வாங்கன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு கால அலைய முடியாது, அந்த லேடி இருப்பாங்க அவங்க வேணா போய் பாருன்னு சொல்லி அனுப்புவாரு. லேடி என்ன பண்ணுவாங்கன்னா பாக்குறதுக்கு போயிட்டு பயந்து உளுந்து ஓடி வருவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும், பலரும் இவங்களுக்கும் ஒரு அறைய போட்டுருவாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்துட்டே இருப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து சொல்லி போயிடுவாரு. ஹீரோயின் வரும்போது உங்களுக்கு எங்க மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பதில் சொல்றாரு, உங்களுக்கு இங்க ஒன்று இருக்கு, இங்க தொடர்ந்து வந்துட்டு 4 சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமே மாறி மாறி கேட்டுக்கலாம் போல யாருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எனக்கு கோவமா வந்து முழங்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு மச்சம் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோட இவர் வந்து சமாளிச்சு வேற பேசலாம். பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இல்ல சொல்லு எப்படி தெரிஞ்சு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கொஞ்சம் சமாளிப்பார். அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படி பார்த்து உங்களுக்கு குளிச்சிருந்தேன் அப்படின்னு அங்க ஒரு டேபிள் இருந்தது அப்படின்னு என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அது வந்து போட்டோஸ்லாம் இருந்தது, அதுல உங்களோட போட்டோ இருந்தது 4 வயசு போட்டோ, அதுல தான் பார்த்தேன் இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன், அதுல தான் அந்த மச்சத்தை பார்த்தேன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க, நான் அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உன்னால அந்த மாதிரி நினைப்பா, சரி சரி வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்ப சமாதானம் ஆயிடுவாங்க. வந்து ரெண்டு பேரும் சமாதானம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நான் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோ சொல்லுவோம், எவ்வளவு பிடிக்கும் கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும். அப்ப நாளைக்கு மொட்டை போட்டு வா அப்படின்னு சொன்னா வரியான்னு சொல்லி ஹீரோ கேட்கும், வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மீசை அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க, நாளைக்கு வரும்போது மொட்டை போட்டு மீசை அதெல்லாம் எடுத்து தான் வருவேன் சொல்லி சொன்னா செய்வான் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அது என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்பாங்க. ஆமா அந்த அளவுக்கு பிடிக்கணும், எந்த அளவுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. பின்ன அவர் வழி இல்லாம என்ன பண்ணுவாரு, அப்படியே கிஸ் பண்ணும்போது கிஸ் பண்ணி விட்டுவார். உடனே கோபப்பட்டு போக்கி தர அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோ வந்து எவ்வளவு சமாதானம் பண்ண போவாரு, உனக்கு கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஷாலை பிடிச்சி பின்னாடி கட்டி வந்துட்டு அவங்க வந்து கம்பல் பண்ணி நிக்க வச்சிருப்பாரு. ஒரு தூண் இருக்கும்ல அதை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. கட்டி போட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்து என்கிட்ட கட்டி அப்படின்னு கேட்கும். எதிரி இது நான் வந்து நானா சொன்னேன் அது மாச கணக்கில் பிளான் பண்ணி செஞ்சேன், இதை எவ்வளவு பிடிக்கும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். இப்படி எப்படி நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா எந்த பொண்ணு பின்னாடி போனதுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணதே இல்லை, யார்ட்ட வேணா கேட்டு பாரு, நான் முதல் நினைச்ச பொண்ணு நீதான் கடைசி பொண்ணு நீதான் அப்படின்னு வந்துட்டு இங்க பிரச்சனை ஆயிருமா. அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா திட்டி விட்டு ஹீரோட ஷால் அவுத்து விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. போனோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அப்படியே அங்க படுத்து ஹீரோ அங்கே உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அழுதுட்டே இருப்பாங்க, சமாதானப்பட்டு கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த விஷயம் ஃபுல்லா காலேஜ்ல பரவிடுமா, எல்லாரும் ராம்ஜி அந்த செட் ஃபுல்லா வந்து ஹீரோ அப்படி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து நாங்க இது பண்ணிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கோவம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுடி இருக்காரு, அவர் வந்து இந்த பசங்க கிட்ட சண்டை போட வரவும் இப்ப சுனில் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆள் கிட்ட போய் சண்டைக்கு போவார். ஏன்னா ராம்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க கூட தான் சண்டை போட தெரியும், மத்தவங்க சண்டை போட மாட்டாரு. உடனே ஹீரோ வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இப்ப ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க பசங்களுக்கு நாங்க எவ்வளவு அடிச்சுப்போம், வெளியே அவங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு பயங்கரமா சண்டை நடக்கும். ஹீரோ போட்டு அவர் அடி அடிச்சிருவாரு. இது காலேஜ்ல வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப கார்ல இருந்து அவர் அண்ணன் கார்ல வேக வேகமா வருவாரு. ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் படிக்க தான் அனுப்புறேன், சுத்தமா உனக்கு புத்தியே வராதா, எத்தனை சொன்னாலும் அறிவு வராதா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு விட்டுவாரு. அடிச்சு ஒரு கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அடி கூட திரும்ப அடிக்க மாட்டாரு. உடனே ஹீரோ போய் நிப்பாட்டுவாங்க, கார் நிப்பாட்டிட்டு இறங்கி கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இறங்கிடுவாரு. நீ என்ன நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லி நீ யார் மோது அப்படின்னு சொல்லி கேட்கும். உன் தம்பிக்கு வந்து கொண்டாட்டி ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் தம்பி மேல தப்பு இல்லை, இந்த காலேஜ்ல யார் வேணா கேட்டு பாரு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆடு மாடுனா இருந்தா கூட அது மேல தப்பு இல்லைனா அது முட்டை வரும், அப்படி ஒருத்தனை போயிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டு போற அப்படின்னு சொல்லும். பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பேச மாட்டார், அப்படியே கார்ல ஏறி உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவாரு. ஒரு பக்கம் இவர் அண்ணன் போவார், இன்னொரு பக்கம் இவங்க இருப்பாங்க. ரெண்டு பேர் மேலே தான் இருப்பாரு. இந்த கதை கொஞ்சம் டிஃபரெண்டா போய் சூப்பராவே இருக்கும். காமெடி சீன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். இந்த சீன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.